இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஹோலி நைட்ஸ் வந்து எல்பாஃப் வந்துடுறாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க 2 ஜெயின்ஸ் கூட வந்து சண்டை போடுறாங்க. லோக்கி லோக்கி இருக்கிற இடத்த சொல்லினா உங்களை கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த 2 ஹோலி நைட்டும் சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த 2 ஜெயின்ஸும் சொல்கிற மாதிரி இல்லை. ஒரு வழியாக அந்த 2 ஜெயின்ஸையும் எப்படியே மிரட்டி லோக்கி இருக்கிற இடத்த ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்றாங்க அந்த 2 ஹோலி நைட்ஸும். எதுக்காக லோக்கியை மீட் பண்ண வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. அதே சமயம் எல்பாஃபில் இன்னொரு பக்கம் நம்ம லூஃபியோட குரூ வந்து விருந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு அவங்களோட மெமரிஸை எல்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க, லூஃபியோட இந்த மெமரிஸை. மீன்வாயில் ஹோலி நைட்ஸ் அந்த லோக்கி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த இடத்துக்கு போகிறாங்க, நடந்து போயிட்டுருக்காங்க லோக்கியை தேடிக்கிட்டு. இந்த பக்கம் நம்ம ஜிம்பேவை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃபிஷ்மேனா, ப்ளூ கலரில் இருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஜிம்பே சொல்கிறேன், அது மட்டும் இல்லாமல் மெர்மைட்ஸ் எல்லாம் நாங்கள் இருக்கிற பக்கம் இருக்காங்க. இன்னுமே கலர் கலராக நிறையா ஃபிஷ்மேன்ஸ் இருக்காங்க, எப்படி நீங்கள் ஃபிஷ்ஷை பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு அங்கே இருக்கிற ஜெயின்ஸ் கிட்டெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. மெர்மைட்னு சொன்ன உடனே போதும், இங்கே நம்ம ஆள் சாஞ்சி வந்து கையிலே பிடிக்க முடியாது. மெர்மைட்ஸ் எல்லாம் ரொம்பவே அழகானவங்க தான், ஆனால் யாருமே உங்கள் அளவுக்கு அழகாக வர முடியாது, இந்த ஜெயின்ஸ் லேடிஸ் அளவுக்கு யாராலையுமே அழகாக வர முடியாது அப்படின்ட்டு இவங்ககிட்ட கடலை போட ஆரம்பித்தாராம். நம்ம சாஞ்சியை பற்றி தான் தெரியுமே, பெண்கள் என்றாலே தலைவன் வந்து உருகிடுவான். ஸோ இங்கே இருக்கிற ஜெயின்ஸ் லேடிஸ் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம பிராக் கிட்ட வராங்க. பிராக்கை பற்றி சொல்லணுன்னா வெறும் எலும்பு மட்டும்தான் எலும்பும் சோலும் மட்டும்தான் இருக்கக்கூடிய ஒரு உருவம்னே சொல்லலாம். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் ஆல்ரெடி செத்துட்டேன், இப்போ வெறும் எலும்பு மட்டும்தான் எங்கிட்ட இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நான் நல்லா மியூசிக்லாம் வாசிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த காமெடி ஜெயிண்ட்டு வந்துட்டாப்புல நம்ம நேவிகேட்டரு. இந்த மாதிரி நாமிக்கிட்ட வந்து சாரி கேட்டுட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி நான் பண்ணதுக்கெலாம் என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. நாமியும் பார்த்துட்டு இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே, சரி பொழைச்சி போ அப்படின்ட்டு விட்டுறோம் அப்படின்ட்டு அவங்களும் விட்டாங்க. அங்கே இருக்கிற அந்த வயசான ஜெயிண்ட்டு இப்போ தான் ஒரு உண்மையை பற்றி சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த உலகம் 2 தடவை அழிவை சந்திச்சிருக்கு. அந்த 2 தடவையுமே அழிவை சந்திக்கும் போது 2 முக்கியமான கேரக்டர் இருந்திருக்காங்க. அவங்க தான் வாலியர் ஆஃப் லிபரேஷன், நிக்கா ஒன்று, ஜாய்பாய் ஒன்று அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல ஜாய்பாய் மென்ஷன் பண்ணல, நிக்காவை மட்டும்தான், சன்காட் நிக்கா அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அவனோட ஸ்மைல் வந்து ரொம்பவே லவுடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மக்களை வந்து ஃப்ரீ பண்ணுவான். அது மட்டும் இல்லாமல் அவன் இருக்கும்போது யாரெல்லாம் அந்த ரூலர் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் ரொம்ப ஆபத்து அப்படிங்கிற மாதிரிலாம் சன்காட் நிக்காவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காரு அந்த வயசான ஜெயின்ஸ். மீன்வாயில் இங்கே எல்லாத்துக்குமே பிடிக்காத ஒரு கேரக்டர் யாருன்னா லோக்கி தான். அப்போன்னு திடீர்னு பார்த்து லூஃபி கேட்குறான், லோக்கி வந்து நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது எல்லாருமே டென்ஷன் ஆகி, லோக்கி வந்து ரொம்பவே கெட்டவன், அவனை சுத்தமாக எங்களுக்கு பிடிக்காது, எங்களோட கிங்கையும் கொண்டுட்டான், அது மட்டும் இல்லாமல் அவன் பிறந்த உடனே அவங்களோட அம்மாவும் இறந்துட்டாங்க, எங்களோட குயினும் இறந்துட்டாங்க, ஸோ அவனை எங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது, அவன் வந்து ஜெயின்ஸுக்கு ஒரு அவமரியாதையை க்ரியேட் பண்ணுறவன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவனை பற்றி ரொம்பவே ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இதை பற்றியெல்லாம் ஏன் லூஃபி கேட்டுட்ருக்கான்னா, லோக்கி கூட ஒரு சேலஞ்சுன்னு சொல்ல முடியாது, ஒரு சவால் கொடுத்துருப்பான். என்னென்னா, லோக்கி இவன் ஃப்ரீ பண்ணால் சாங்ஸை பற்றின இன்ஃபர்மேஷனை வந்து சொல்கிறதா லோக்கி வந்து சொல்லியிருப்பான். ஆக்சுவலி இங்கே லோக்கியை கட்டி போட்டதில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாங்ஸு. ஸோ அவன் ரொம்பவே எல்லாரையும் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது சாங்ஸ் அந்த இடத்துல அப்பியரன்ஸ் ஆகி லோக்கியை வந்து கட்டி போட்டதே சாங்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் சாங்ஸ் மேலே இங்கே இருக்க ஜெயின்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே மரியாதையும் இருக்குது. ஸோ அதனால தான் லோக்கி சொல்லியிருக்கான், சாங்ஸை பற்றி நீ தெரிஞ்சுக்கணுன்னா என்னை ரிலீஸ் பண்ணி விடு, அப்படின்னா தான் அவனை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் எங்கே இருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் நான் அப்போ தான் சொல்லுவேன். எனக்கு இப்போதைக்கு சாங்ஸ் எங்கே இருக்காங்கிறது தெரியும், நீ தெரிஞ்சுக்கணுன்னா என்னை ரிலீஸ் பண்ணி விடணும் அப்படின்ட்டு லூஃபி கிட்ட ஒரு அக்ரிமெண்ட்டும் போட்டிருப்பான். அதுக்காக சரி அந்த கீயை கண்டுபிடிச்சி எப்படியாச்சும் லோக்கியை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு லூஃபி இங்கே மறைமுகமாக தேடிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து ஜோரம் வாங்க வந்துடுறான். நீ உண்மையிலே நினைக்கிறியா அவன் வந்து உண்மையை தான் சொன்னான் அப்படின்னு, ஏன்னா பொய் சொல்லி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து உன்னை ஏமாற்றிட்டா என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. கரெக்டாக நாமி அந்த இடத்துக்கு என்ட்ரி ஆகிடும். கீ இல்லாமல் நீங்கள் எப்படி போய் ரிலீஸ் பண்ணுவீங்க, அது மட்டும் இல்லாமல் கீ எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு நாமி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் அந்த கீ இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது யாருன்னு பார்த்தா அந்த ஜெயின் நேவிகேட்டர். இங்கே நடந்த எல்லா சம்பவத்துக்கும் சாரி அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அந்த ஜெயிண்ட் வந்து இவங்ககிட்ட சாரி கேட்குது. இவங்களும் மன்னிச்சு விட்டுறாங்க. அடுத்து அப்படியே அங்கே லோக்கி காட்டுறாங்க. ஹோலி நைட்ஸ் ஒரு வழியாக அங்கே வந்து என்ட்ரி கொடுத்துட்டாங்க. 2 பேருமே நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ லோக்கி கிட்ட வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி ஒன்று பேசுகிறாங்க. என்னென்னா, லோக்கி நீ வந்து எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கணும், காட் ஆஃப் நைட்ஸில் வந்து நீ வந்து ஜாயின் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது
அப்படியா, என்கிட்ட வந்து ஒரு டீல் பேசுனீங்க அப்படின்னா தான் என்னை விடுவிப்பேன்னு. ஆனால் இதுக்கான என்னோடய ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நோ. என்னால் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்க முடியாது அப்படின்ட்டு லோக்கி வந்து கெத்தா அப்படியே ஒரு திமிரா என்னதான் கட்டி போட்டிருந்தாலும் அவன் வந்து கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் என்னால் ஜாயின் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். மீன்வைல் அவனோட அந்த உல்ஃப் ஒன்று இருக்கும், அங்கே இருக்கிற அனிமல்ஸ் எல்லாமே இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். ஸோ அங்கே இருக்கிற அனிமல் இவங்களை அட்டாக் பண்ண வரும்போது அந்த உல்ஃபை வந்து அப்படியே கட்டி அவளை வந்து அந்த உல்ஃபை வந்து கொல்ல ட்ரை பண்ணுறாங்க. இப்போ வந்து கேட்குறாங்க, சரி இப்போ நீ இந்த உல்ஃபை காப்பாற்றணும்னு நினச்சின்னா நீ எங்கள் கூட ஜாயின் பண்ணணும், இப்போ என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி அந்த 2 ஹோலி நைட்ஸும் கேட்குறாங்க. ஸோ இதுதான் உங்களோட கேமா, இப்படி தான் வந்து நீங்கள் என்னோட பிரெயின் வாஷ் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறீங்களா? இதெல்லாம் நடக்காது. ஸோ அந்த உல்ஃப் வந்து ஒரு வாரியர், அதனால் அது சாவறதை பற்றி அது வந்து பயப்படாது, அது வந்து ப்ரௌடாக தான் இருக்கும். ஸோ அந்த உல்ஃப் கிட்ட பேசலாம், தைரியமாக இரு, நீ ஒரு வீரன், தைரியமாக சாகு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவனோட டிசிஷன்லாம் அவன் வந்து 100% ஷூராக இருக்கான். நான் வந்து காட் ஆஃப் நைட்ஸில் வந்து சேர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவோடு இருக்கான். ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த உல்ஃபை கொன்னாங்களா, நம்ம லூஃபி என்ட்ரி ஆனதுக்கப்புறம் இவங்க 2 பேர்த்துக்கு பேட்டில் வருதா, லோக்கி வந்து லூஃபி கூட சேர்றானா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் தான் தெரியும். இதோட இந்த எபிசோடோட ஸ்டோரி முடியுது.